வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் கேரளா ட்ரெண்டிங் சார். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா 25/8/2024க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி சார்ட்டு தான் வச்சு எடுக்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 வீக் ரிசல்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த 368 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 368. இந்த 368ஓட பிசி போர்டில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். அதை அப்படியே ப்ளஸ் பண்ணிடலாம். 68 இருக்குது. ஸோ 68 வந்து ப்ளஸ் பண்ணிட்டோம். இப்போது வரக்கூடிய நம்பரை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 4 3 7 6 13க்கு 4 அப்படின்னு கிடைக்கும். இந்த 4க்கு பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா 9. ஓகேவா? ஸோ 9 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 368க்கு அடுத்த வார ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுத்த வார ரிசல்ட் பாருங்கள். 939 நம்ம கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 9. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 9 பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 939 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 939 ப்ளஸ் இந்த பிசி போர்டு நம்பர் 39 ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது வரக்கூடிய நம்பரை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 9 7 16 8 24க்கு 6 அப்படின்னு கிடைக்கும். இந்த 6க்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 1. ஸோ 1 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? இப்போது இந்த 939க்கு அடுத்த வார ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுத்த வார ரிசல்ட்டு பாருங்கள். 451 நம்ம கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 1. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 1 பாஸ் ஆகுது. ஓகே நண்பா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 451 ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 451 ப்ளஸ் இந்த 451ல் பிசி போர்டு நம்பர் 51 இருக்குது. அதை போட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ வரக்கூடிய நம்பரை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 5 2 7. இந்த 7க்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 2. ஓகேவா? ஸோ 2 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? இப்போது இந்த 451க்கு அடுத்த வார ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுத்த வார ரிசல்ட்டு பாருங்கள். 782 நம்ம கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 2. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் 2 பாஸ் ஆகுது. ஓகே நண்பா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 782 ரிசல்ட்லேருந்து இன்றைக்கான ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 782 ப்ளஸ் இதில் பிசி போர்டு நம்பர் 82 இருக்குது. ஸோ அதை போட்டு ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போது வரக்கூடிய நம்பரை அப்படியே சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். 8 6 14 4 18க்கு 9. இப்போ 9க்கு பவர் நம்பர் பார்த்திங்கன்னா 4. ஸோ 4 தான் நமக்கு கிடச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? இன்றைக்கான ஆல் போர்டுக்கு 4. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 4 வீக் ரிசல்ட்டை வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 208 368 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 208 368. ஃபஸ்ட்டு 208 வந்து போட்டுக்கலாம். பெருக்கல் 368 தென் ரூட் எடுத்து இந்த 368 ரிசல்ட்டில் பிசி போர்டு நம்பர் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ 68 இருக்குது. ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். இப்போது பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய 2 டிஜிட் நம்பரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 99 அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ரொட்டேட் பண்ணாலும் சேம் அதே தான் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு அப்படியே பவர் பண்ணால் 44. ஓகேவா? ஸோ இதை அப்படியே ரொட்டேட் பண்ணாலும் சேம் அதே தான் கிடைக்கும். ஸோ ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 94. அதை ரொட்டேட் பண்ணால் 49. தென் அனதர் ஒரு நம்பரை இது பவர் பண்ணாலும் சேம் இதே தான் கிடைக்கும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச ஏபிபிசிஎஸ்சி போர்டுக்கான நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 368க்கு அடுத்த வார ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது அடுத்த வார ரிசல்ட்டு பாருங்கள். 939 நம்ம கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா 99 44 94 49. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 99 ஏசி போர்டில் பாஸ் ஆகுது. ஓகே நண்பா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 622 939 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 622 939. ஃபஸ்ட்டு 622 போட்டுக்கலாம். பெருக்கல் 939 தென் ரூட் எடுத்து இந்த 939ல் பிசி போர்டு நம்பர் என்ன இருக்கோ அதை வந்து போட்டுக்கலாம். இங்கே 39 இருக்குது. ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். இப்போது பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய 2 டிஜிட் நம்பரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 04 இருக்குது.
ஸோ ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஒரு செட்டு வந்து போட்டுக்கலாம். 04 அதை ரொட்டேட் பண்ணி 40. நெக்ஸ்ட் அதுக்கு அப்படியே பவர் பண்ணி 59, அதை ரொட்டேட் பண்ணால் 95. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பரை மட்டும் பவர் பண்ணிக்கலாம் 54. நெக்ஸ்ட் அதை ரொட்டேட் பண்ண 45. தென் இப்போது அனதர் நம்பரை வந்து பவர் பண்ணிக்கலாம் 09, அதை ரொட்டேட் பண்ணால் 90. ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 செட் வந்து கிடைக்கும், சம்டைம்ஸ் வந்து குறையும். ஓகேவா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிடச்ச ஏபிபிசிஎஸ்சி போர்டுக்கான நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 939க்கு அடுத்த வார ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட் பாருங்கள் 451. நம்ம கெஸிங் பார்த்தீங்கன்னா 0440 5995 0990 5445. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 45 ஏபி போர்டில் பாஸ் ஆகுது. ஓகே நண்பா. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 990 451 இந்த ரிசல்ட்லேருந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 990 451. ஃபஸ்ட்டு 990 வந்து போட்டுக்கலாம், பெருக்கல் 451. தென் ரூட் எடுத்துக்கலாம். இதில் பிசி போர்டு நம்பர் 51 இருக்குது, ஸோ அதையும் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய 2 டிஜிட் நம்பரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 37 அப்படின்ட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டேரெக்டாக 37, அதை ரொட்டேட் பண்ணால் 73. நெக்ஸ்ட் அதுக்கு அப்படியே பவர் பண்ணால் 82, அதை ரொட்டேட் பண்ணால் 28. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 87, அதை ரொட்டேட் பண்ணால் 78. நெக்ஸ்ட் அனதர் ஒரு நம்பரை பவர் பண்ணால் 32, அதை ரொட்டேட் பண்ணால் 23. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்ச ஏபிபிசிஎஸ்சி போர்டுக்கான நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 451க்கு அடுத்த வார ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட் பாருங்கள் 782. நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 37 73 82 28 87 78 32 23. ஓகேவா? இதில் இந்த 82 பிசி போர்டில் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த 78 ஏபி போர்டில் பாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ 2 போர்டு வந்து பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 486 782 இந்த ரிசல்ட்லேருந்து இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி போர்டுக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 486 782. ஃபஸ்ட்டு 486 வந்து போட்டுக்கலாம், பெருக்கல் 782. தென் ரூட் எடுத்து பிசி போர்டு நம்பர் 82 இருக்குது, ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். இப்போது பாயிண்ட்டுக்கு எடுத்துருக்கக்கூடிய 2 டிஜிட் நம்பரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் 23 அப்படின்றது. ஸோ 23, அதை ரொட்டேட் பண்ணால் 32. தென் இதுக்கு அப்படியே வந்து பவர் பண்ணால் 78, அதை ரொட்டேட் பண்ணால் 87. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால் 73, அதை ரொட்டேட் பண்ணால் 37. அனதர் ஒரு நம்பரை வந்து பவர் பண்ணால் 28, அதை ரொட்டேட் பண்ணால் 82. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? 4 செட் இருக்குது, பார்த்துக்குங்க. 23 32 78 87 73 37 28 82. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டுக்கு ஒரு சிங்கிள் நம்பராக 4 வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? 4 கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு 4 செட்டு, ஆல் போர்டுக்கு 4. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கான நம்பர் வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு 3 டிஜிட்டுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 423 பாக்ஸு, 478 பாக்ஸு, 428 பாக்ஸு, 473 பாக்ஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான கெஸ்ஸிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.